ரெண்டுக்குள்ளே அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. கார்த்திக் வந்து இந்த படத்தில் சிம்ரனுடைய ஹஸ்பண்டாக நடிகர் கார்த்திகாவை நடிச்சிருக்காரு. அசத்திட்டாருங்க, அருமையாக பண்ணியிருக்காரு. அதே போல் சிம்ரன் வந்து என்னப்பா இது அந்த காலத்தில் கதாநாயகியாக நடித்து கிளாமர் காட்டி ஏதோ காலத்தை ஓட்டிச்சு. இப்போ இது வந்து வயசாகிடுச்சு, இது நடித்து என்ன இருக்க போகுது, இதை எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு போனால் அதுக்கு ஒரு அருமையான கேரக்டரை உருவாக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணி பொருத்தி வச்சுருக்காரு டைரக்டர் தியாகராஜன். மிக பிரமாதமாக ஒரு வில்லியா, அதாவது எதிர்பாராத விதமாக அவள் வந்து ஒரு கேஸில் ஒரு மர்டரில் சிக்கிடுறான். யார் புருஷனையே கொண்ட மர்டரில் சிக்கிடுறான். அது ஏன் என்ன அப்படிங்கிறத படத்தில் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக கொண்டு வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட சிம்ரன் வந்து அந்த கொலையிலேருந்து தப்பிக்க போய் இன்னொரு கொலையை பண்ணி இப்படியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது அது அவளுக்கு வந்து மன உளைச்சல் அப்படி இப்படின்னு ஏற்பட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இருக்கும்பொழுது